அத்தியாயம் 41. கௌதமும் கௌஷிக்கும் அம்மாவை பார்க்க ஐசியூவுக்கு வந்தனர். அங்கே வெங்கட்டின் அருகில் கண்களை மூடி அமர்ந்திருந்த அம்மாவின் அருகில் சென்றனர். அவர்கள் உள்ளே வந்ததும் உள்ளே வைத்து பேசினால் அது பேஷண்ட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று யாழினி வெளியே வந்துவிட்டாள். நர்ஸை அழைத்து டாக்டர் விழித்து விட்டால் வேணு டாக்டரிடம் சொல்லும்படி பணிந்துவிட்டு தனது கேபினுக்கு வந்தாள். பின்னாலேயே பசுவின் பின்னால் வரும் கன்றுக்குட்டி மாதிரி இரு மகன்களும் வருவதை அறிந்தே இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசவில்லை. தனது கேபினுள் வந்ததும் கௌதம் தான் முதலில் அம்மா என்று அழைத்தான். என்ன என்பது போல் ஏறிட்டு பார்த்த பிரபாவிடம், ஐ எம் சாரிம்மா, நான் அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு இப்பதாமா புரியுது என்றான். அதற்கும் பதில் பேசாமல் அமர்ந்திருந்தவளை எப்படி பேச வைப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் அறிந்த அம்மா இதுவரை அவனிடம் பேசாமல் இருந்தது இல்லை. அவன் எந்த தவறு செய்துவிட்டு வந்து சொன்னாலும் இப்படி செய்யக்கூடாது என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறாளே தவிர பேசாமல் இருந்தது இல்லை. அவன் நிலைமையை இவ்வாறு இருக்க கௌஷிக்கின் நிலைமை அதைவிட மோசமாயிருந்தது. தன்னிடம் முகம் கொடுத்து பேசுவார்களா என்று எதிர்பார்த்திருக்க யாழினி அமைதியாய் இருப்பதை பார்த்து அவன் பேசாமலே அம்மாவை பார்த்து கொண்டு நின்றான். மூவரின் மனமும் வேறு வேறு எண்ணங்களால் சுழன்று கொண்டிருந்தாலும் தன்னை மற்ற இருவரும் அங்கீகாரம் செய்து கொள்வார்களா என்ற கேள்வியிலேயே சுற்றி வந்தது. கதவு நாசுக்காய் தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்த கௌதம் அங்கே ஊர்மிளா காஃபியுடன் நிற்பதை பார்த்தான். கதவை திறந்து வழிவிட்டதும் உள்ளே வந்தவள் பிளாஸ்கில் இருந்து காஃபியை ஊற்றி முதலில் யாழினிக்கு கொடுத்தாள். எனக்கு வேண்டாம் ஊர்மிளா என்று யாழினி சொல்லவும், மேம் நீங்க கண்டிப்பா குடிக்கணும்னு தான் வேணு டாக்டர் என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. மற்றவங்க கிட்ட கொடுத்து விட்டா நீங்க குடிக்க மாட்டீங்க, நீயே கொண்டு போய் கொடுமான்னு சொன்னார். நீங்க ஒண்ணுமே சாப்பிடலையாமே, பிளீஸ் இதாவது குடிங்க மேடம் என்று அவள் வற்புறுத்த அதுக்கும் யாழினி அசையாமல் இருக்கவே கௌதம், பிளீஸ் குடிங்கம்மா என்று கேட்டான். யாழினி அசைந்தால் இல்லை. ஊர்மிளாவிடமிருந்து காஃபி கப்பை வாங்கிய கௌஷிக் அம்மாவின் அருகில் சென்று அவள் முகத்தருகே அதை நீட்டி, அம்மா பிளீஸ் எனக்காக என்று சொல்லவும் உடைந்த பிரபா கோவென்று கதறி அழுதாள். காஃபி கப்பை மேஜையில் வைத்த கௌஷிக்கும் கீழே மண்டி போட்டு அமர்ந்து அம்மாவின் மடியில் முகத்தை வைத்து குலுங்கி அழ அம்மாவும் தனது அண்ணனும் அழுவதை காண சகியாது தனது அழுகை அடக்கி கொண்டு கௌதம் வெளியே சென்று விட்டான். அம்மாவையும் மகனையும் தனியே விட்ட ஊர்மிளா கௌதம் பின்னாடியே ஓடினாள். வேறு எங்கோ செல்ல போனவனை தடுத்து ஹே ரூமுக்கு வாங்க என்று அழைத்து கொண்டு சென்றாள். உட்காருங்க, நீங்க என்ன சின்ன பிள்ளையா இப்படி கோபிச்சுட்டு வருவீங்க என்று கேட்டாள். இல்ல உரிமை, நான் கோவிச்சுட்டு வரல. இத்தனை நாள் அவன் எங்க அம்மா கிட்ட வளரல. இப்பதான் அவனுக்கு எங்க அம்மாவை பாக்குற யோகம் கிடைச்சிருக்கு. அவன் ஆசை தீர எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரட்டும், அதான் வெளியில வந்துட்டேன் என்றவன் அங்கிருந்த சேரில் உட்கார்ந்து விட்டான். அவன் மன வருத்தத்தை உணர்ந்து கொண்ட ஊர்மிளா அவன் அருகில் சென்று அவன் தலையில் கை வைத்து முகத்தை நிமிர்த்தி, என்னாச்சு டாக்டர் சாருக்கு என்று கேட்டாள். தெரியவில்லை ஊர்மி, ஆனா எனக்கு அவர்தான் என் அப்பா என்று தெரிந்தவுடன் நான் இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த கோபத்தை வார்த்தைகளால் கொட்டி விட்டேன். அதை தாங்க முடியாமல் அவர் மயங்கி விழுந்து விட்டார். நான் கேட்டது தப்பு என்று எல்லாரும் சொன்னாலும் என்னால் அப்படி நினைக்க முடியவில்லை ஊர்மி. உனக்கு விஷயம் தெரியுமா, எங்க அம்மாவுக்கு மேரேஜ் ஆகவே இல்லை. டாக்டர் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்று தெரிந்ததும் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்போது அவரை திருமணம் செய்ய முடியாத எங்க அம்மா அவருக்காக அவர் குழந்தைகளை தன் கர்ப்பப்பையில் தாங்கி எங்களை பெத்து ஒருவனை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு என்னுடன் ஃபாரினுக்கு போய்விட்டார்கள். இது எதுவும் வெங்கட் சாருக்கு தெரியாது. அவர் வேறு யாரோ முகம் தெரியாத பெண் வாடகை தாயாக இருந்து குழந்தை பெத்து கொடுத்திருக்கிறாள் என்று நினைத்திருக்கிறார். 6 மாதம் முன்பு எங்க ஊருக்கு வந்த வேணு அங்கிளின் பார்வையில் நான் பட அவர் எங்க அம்மாவை வந்து சந்தித்தார். அதன் தொடர்ச்சியாக எங்க அப்பாவை கண்டுபிடிக்க என்றுதான் நான் இந்தியா வந்தது. எங்க அப்பாவை கண்டுபிடித்து ஏன் என் அம்மாவை ஏமாற்றினீர்கள் என்று கேட்கணும் என்றுதான் நினைத்தேன். அதை கேட்டுவிட்டேன். அதுதான் அவரை பாதித்து விட்டது என்றான். சரி விடுங்கள், நீங்க வேணும் என்றா செய்தீர்கள் என்றவளின் மார்பில் தன் முகத்தை வைத்து அழுத்தினான் ஆறுதலுக்காக. அவன் முகத்தை தன் நெஞ்சில் அழுத்தியவளுக்கு அவன் கண்ணீர் தன் மார்பை நினைப்பதை உணர்ந்து, என்ன கௌதம் இது, எதுக்கு இந்த கண்ணீர் என்றாள். யார்கிட்டையும் சொல்ல முடியாது உரிமை, என் மனம் முழுவதும் ரணமாய் வலிக்கிறது. நீயே யோசித்துப்பார். வாழ்நாள் முழுவதும் எங்க அம்மாவுக்கு கல்யாண வாழ்க்கை என்ன என்று கூட தெரியாது. ஆனால் குழந்தையுடன் வாழும் வாழ்க்கை. ஹே சொல்லுடி,
நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நமக்குள்ள எத்தனை ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கிறது. அத்தனையும் எங்க அம்மாவை அவங்க இளமை காலம் முழுவதும் நெருப்பில் இட்டு பொசுக்கியது போல் பொசுக்கி இருக்குமே. அவங்க அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தனக்குள் எங்க அப்பாவை நினைத்து மருகியிருப்பார்கள். அந்த உணர்வுகள் அவங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும். அதற்கு என்ன நியாயம் எங்க அப்பாவால் செய்ய முடிந்தது? அவருக்கு என்ன, ஆண் பிள்ளை, ஒண்ணு இல்லை என்றால் இன்னொன்னு என்று இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து விட்டார். எங்க அம்மா என்றவனின் முதுகு குலுங்குவதில் இருந்து அவன் வேதனை அவளுக்கு நன்றாய் புரிந்தது. அவனை ஆதூரத்துடன் அணைத்து கொள்ள தாய்மடி தேடும் குழந்தை போல அவள் அணைப்புக்குள் அவன் அடங்கி போனான். தன் மடி மீது கவிழ்ந்து அழுத தன் மூத்த மகனின் தலையை தடவி கொடுத்த யாழினியின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கௌஷிக்கின் தலையில் விழுந்தது. அவன் தலையில் கை வைத்த வண்ணம் அவளும் சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு எழுந்தவன் காஃபி கப்பை எடுத்து அம்மாவின் கையில் கொடுக்க போனான். அதை ஆடை தட்டி போயிருக்கவே பிளாஸ்கில் இருந்து வேறு ஒரு காப்பியை ஊற்றி அம்மாவின் கையில் கொடுத்தான். நீ கொடிடா என்று தன் மகனிடம் சொன்னாள். இருக்கட்டுமா, நீங்க கொடிங்க. நானும் கௌதமும் வெளியே போய் குடித்துக் கொள்கிறோம். நீங்க இங்கேயே இருக்க போறீங்க, வீட்டுக்கு போகலையா என்று கேட்க, இல்லடா, உங்க அப்பா விழிக்கட்டும், அவர் ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு அப்புறம் போகிறேன், நீ வீட்டுக்கு போ என்றாள். அப்பாவை விட்டுவிட்டு எப்படி போகிறது என்று கேட்டதுக்கு, நானும் வேணு அங்குளும் பார்த்துக்கொள்கிறோம். நீ இப்ப அவசியம் வீட்டுக்கு போகணும். உங்க அம்மா ஹெல்த் பத்தி முன்னாடியே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சந்தர்ப்பம் வாய்க்கல. அவங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. வெகு நாள் தொடர்ந்து எடுத்த மெடிசன், யூட்ரஸ் ஆப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து அவங்க ஹார்ட்டை ரொம்ப பலவீனமாக்கி இருக்கு. அவங்களுக்கு எங்க விஷயம் தெரியவே கூடாது. அந்த அதிர்ச்சி அவங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். உன்னை பொறுத்தவரை உன் அம்மா சத்யபாமா தான், அப்பா ரமணன் தான். இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்றாள். என்னம்மா இப்படி சொல்றீங்க என்று கௌஷிக் கேட்க, ஆமாம் கௌஷிக், அதுதான் உங்க அம்மாவின் ஹெல்த்துக்கு நல்லது. நான் கௌதமுக்கு பொண்ணு பார்த்துட்டேன். முடிஞ்சா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அவளையும் கூட்டிட்டு நாங்க பழையபடி ரொச்செஸ்டர் போயிடுவோம். உனக்கு வேணும்னா என்ன அங்க வந்து பார். ஆனால் நானும் கௌதமும் உங்களை விட்டு விலகி இருப்பதுதான் உங்க அப்பாவின் கௌரவத்துக்கும் அம்மாவின் உயிருக்கும் நல்லது. என்னை வற்புறுத்தாத கௌஷிக் என்று கூறிவிட்டாள். கௌஷிக், நான் ஒன்று கேட்டால் நீ பதில் சொல்வாயா என்று கேட்கவும், கேளுங்க என்றவனிடம், நீ சுபாவை விரும்புறியா என்று கேட்டாள். ஆமா விரும்பினேன், ஆனா இப்போது இல்ல என்றான். அப்படின்னா என்னடா அர்த்தம் என்று கேட்டதுக்கு, அவ என் மாமா பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே விரும்பினேன், ஆனா இப்போது இல்லம்மா. ஏற்கனவே மாமாவுக்கு அப்பா மேல் கோபம் இருக்கிறது. இது இன்னும் ஒரு விதத்தில் அவரையும் அப்பாவையும் பாதித்துவிடும். வேண்டாம், விட்டு விடுங்கள் என்று அவன் சொல்லிவிடவும், சரி கௌதமை கூப்பிடு என்றாள். அவன் வெளியே சென்று கௌதம் எங்கே என்று தேட ஒரு நர்ஸ் அவங்க டாக்டர் ஊர்மிளா மேம் கேபினில் இருப்பாங்க என்று கூறினாள். அங்கு சென்று கதவை திறந்து, எக்ஸ்கியூஸ் மீ கௌதம், உன்னை அம்மா கூப்பிடுறாங்க என்றான். நீயும் வா உரிமை என்று அவளையும் அழைத்து கொண்டு அம்மாவிடம் சென்றனர். கௌதம், நீ சுபாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நாளை காலையில் எனக்கு ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் பாட்டியிடம் கேட்டு எடுத்து வா. நான் இன்று ஹாஸ்பிட்டலையே ஸ்டே பண்ணிடுறேன். கௌஷிக் அவன் வீட்டுக்கு போகட்டும், நாளைக்கு அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். போ, நான் சொன்னது நினைவிருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினாள். அண்ணன் தம்பி இருவரும் வெளியில் வந்தனர். ஊர்மி, நீயும் என் கூட வா, நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். நீ போய் சுபாவை கூட்டிட்டு காருக்கு வந்துடு என்று அவளை அனுப்பிவிட்டு இருவரும் வாயிலுக்கு வந்தனர். அண்ணன் தம்பி இருவரையும் சேர்ந்து பார்த்ததும் அங்குள்ள எல்லோரும் ஆச்சரியமாய் பார்த்தனர். என்னடா ஒரே யோசனையா இருக்க என்று கௌஷிக்கை கௌதம் கேட்க, இல்ல, வீட்டில் அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே 2-3 தடவை அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டாங்க. என்ன சொல்ல என்று தாடையை தடவி கொண்டு நின்றான். டேய், ரொம்ப யோசிக்காத, எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கிறதா சொல்லு. நாளை காலையில பாப்போம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். அப்ப நீயும் வா, அல்லது எங்க வீட்டுக்கு வா என்றான் கௌதம். அதற்குள் ஊர்மிளாவும் சுபாவும் வரவும் கௌதமிடம், பைடா, நாளைக்கு பாப்போம் என்று விருட்டென்று சுபாவை கவனிக்காதவன் போல நகர்ந்து விட்டான் கௌஷிக். சுபாவுக்கு முகம் வாடி போயிற்று. காரில் ஊர்மி மட்டும் ஏதோ பேசியபடி வர அமைதியாக வந்த சுபாவிடம், என்ன சுபா, உன் ஆளு உன்கிட்ட பேசலேன்னு வருத்தமா இருக்கா என்றான். அதெல்லாம் இல்லாதான், அத்தை வாழ்வில் என்னதான் நடந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள். ஊர்மிளாவை இறக்கி விட்டதும் காரை தன் வீட்டுக்கு திருப்பினான். கௌஷிக் வீடு போய் சேர்ந்ததும் அவன் வரவை எதிர்பார்த்திருந்த பாமா, என்ன கௌஷிக், அப்பா போன் பண்ணினாரா என்று கேட்டாள். இல்லம்மா, ஆனா வேணு அங்கிளுக்கு போன் பண்ணி ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு ஹைதராபாத் போயிருக்கிறாராம். கண்டிப்பா நாளை நைட்டு வந்துருவார். எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க என்று கூறிவிட்டு மாடி ஏறினான்.
பாமா மனதில் எதுவோ கௌஷிகிடம் சரியில்லை என்று பட்டது. ரமணன் 2 நாளாய் அவளை போனில் அழைக்கவும் இல்லை, எங்கே இருக்கிறேன் என்று சொல்லவும் இல்லை. கௌஷிக் முகமும் சரியில்லை. விடிந்ததும் என்னவென்று பார்த்துவிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டாள். கௌஷிக் பால்கனியில் உள்ள ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தான். அப்போது அவன் செல் ரிங் ஆயிற்று. புது நம்பர் என்று எடுக்க மனமில்லாமல் அதை பார்த்து கொண்டே இருந்தான். திரும்பவும் அடிக்கவும் எடுத்து காதில் வைத்து ஹலோ எனவும் சில நொடிகள் அந்த பக்கமிருந்து யாரும் பேசும் சத்தம் கேட்காததால் ச இந்த போன் வேற என்று சொல்லி அதை ஆஃப் செய்ய போகும் வேளையில் அத்தா என்று அழைப்பு கேட்டது. அந்த குரலிலேயே சுபா என்று யூகித்து கொண்டதும் அவன் உடலில் ஒரு விரைப்பு வந்தது. யார் நீங்க என்றான். நான் தான் சுபா என்று சொல்லவும் மேம் ஆஃபீஸ் மேட்டர் ஆஃபீஸில் பேசுங்க, இப்படி வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ரொம்ப மோசமான ஆள் என்றவன் செல்லை ஸ்விட்ச் ஆஃப் செய்து தூக்கி எறிந்தான். அந்த சைடு சுபாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? இவன் வானா வரணும் போனா போகணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. என் அத்தை மகனே நாளைக்கு வந்து உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் என்று மனதினுள் நினைத்தவள் படுக்கையில் வீழ்ந்தாள். இரவு முழுவதும் ரமணன் தூங்குவதற்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார் வேணு. அண்ணா நீங்க வேணா வீட்டுக்கு போங்களேன், நான் தான் இங்க இருக்கேன்ல என்று கேட்ட பிரபாவிடம் இல்லம்மா எனக்கு வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வராது, நான் இங்கே இருக்கேன் என்று கூறிவிட்டார். அண்ணா நான் இன்னும் 2-3 மாதத்தில் கௌதமுக்கும் ஊர்மிளாவுக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு ரொச்செஸ்டர் திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன் என்றாள். ஏம்மா என்று வேணு கேட்க இங்க இருந்தா சும்மா கௌதம் பத்தி பேச்சு வரும், அது ரமணனோட கௌரவத்துக்கு சரி வராது. மேலும் நம்ம சத்யாவும் பார்க்கணும், அவங்க ஹெல்த் கண்டிஷன் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நாங்க திரும்பி போறதுதான் பெட்டர். கௌதமுக்கு இதுதான் அவங்க அப்பான்னு காட்டியாச்சு, எங்க அண்ணாவா பார்த்தாச்சு, இனி யாரும் எங்களை பார்க்கணும்னா அங்க வரட்டும், இதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றாள். பார்க்கலாம், நாம ஒரு பிளான் போடுறோம், ஆண்டவன் என்ன நினைச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும் என்றார். மறுநாள் காலையிலே ரமணனை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டனர். யாழ்னி கௌதமிடமே போன் பண்ணி தனக்கும் ரமணனுக்கும் இட்லியும் ட்ரெஸ்ஸும் எடுத்து கொண்டு வா என்றாள். அதே மாதிரி அவன் கொண்டு வந்து கொடுத்து விட்டான். தான் முதலில் ரெடியானவள் தோளில் ஸ்டெத்துடன் ரமணனின் ரூமுக்குள் நுழைந்தாள். அங்கே பேசிக்கொண்டு இருந்த வேணு சரி பிரபா இனி நீ பாத்துக்கோ, நான் வீட்டுக்கு போயிட்டு இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். ரமணன் மௌனமாய் யாழ்னியை பார்த்திருந்தார். இந்தியா வந்து 6 மாதம் ஆகியதால் தன் கூந்தலை கட் செய்யாது யாழ்னி விட்டிருந்தாள். அது வளர்ந்து இப்போது இடுப்பு வரை தொங்கியது. அதை அழகாய் பின்னலிட்டு இளமஞ்சள் கலர் சாரியில் அரக்கு வண்ண குட்டி பூக்கள் போட்ட காட்டன் புடவையும் அதற்கு மேட்சாக பிளவுஸும் காதுகளில் வைரத்தோடும் கைகளில் 1-2 பொன் வளையல்களுமாய் முகத்தில் டாக்டர் என்பதற்கான அறிவு கலையுமாய் இருந்த யாழ்னியை பார்க்கும்போது அவருக்கு கண் கலங்கியது. அவரை டெஸ்ட் செய்தவள் மெல்லிய புன்னகையோடு ஓகே யூ ஆர் ஆல் ரைட், இன்றைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நைட்டு வீட்டுக்கு போயிடலாம், போய் குளிச்சுட்டு வாங்க, வெந்நீர் ரெடியா இருக்கு, கௌதம் இட்லி கொண்டு வந்திருக்கான், சாப்பிடலாம் என்றாள். கௌதம் எங்க யாழ்னி என்ற கேள்விக்கு அவன் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டான் என்றாள். அவனுக்கு என் மேல இன்னும் கோபம் போகலையா என்று கேட்டவருக்கு அதெல்லாம் இல்ல, ஒருவேளை எப்படி பேசுறதுன்னு தயக்கமா கூட இருக்கலாம். இப்ப எதுக்கு அது? உங்க பையன் கௌஷிக் இப்ப வருவான், பிளீஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுங்க என்றாள். அவள் சொன்னதற்காக ஃப்ரெஷ் ஆகி வந்தவரிடம் ஒரு பிளேட்டில் இட்லியை வைத்து நீட்டினாள். சாப்பிடுங்க, அப்புறம் இந்த டேப்லெட் போட்டுட்டு பேசாம தூங்குங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன் என்றவளிடம் நீயும் என் கூடவே சாப்பிட்டு இங்கே இருக்கிறதுனா இதை என்கிட்ட கொடு, இல்லனா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடு, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று பிடிவாத குரலில் சொல்லியவரிடம் மறுத்து பேசாமல் சரி இருக்கேன் சாப்பிடுங்க என்றாள். இருவரும் மௌனமாகவே உணவருந்தினர். இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று யாழ்னியும் இவள மறுபடியும் ஃபாரின் போகாமல் பார்த்து கொள்வது எப்படி என்று ரமணனும் மனதுக்குள் எண்ணியவாறு சாப்பிட்டு முடித்தனர். நான் கொஞ்சம் என் அண்ணனை பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பிய யாழ்னியிடம் உங்க அண்ணன் எங்கேயா இருக்கிறார் என்று கேட்டார். ஆமா மைல்டு அட்டாக், இப்போ ஓகே, ஆனா ஒரு சர்ஜரி பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம்னு இருக்கேன் என்றாள். உங்க அண்ணனுக்கும் எந்த விஷயம் தெரியுமா என்று கேட்க ஆமாம் முதல்லையே தெரியும், அதனால்தான் கோபிச்சிட்டு இத்தனை நாள் பேசாமல் இருந்தார், இப்பதான் அவரும் என்கிட்ட பேசியிருக்கார் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். அவள் சென்றதும் கௌஷிக்கை அழைத்த ரமணன் கௌஷிக் அம்மா எப்படி இருக்கா, என்ன சொல்லி வச்சிருக்க என்று கேட்டார். நல்லாதான் இருக்காங்க, ஆனா உங்களை கேட்டுட்டே இருக்காங்க, எனக்கு ஈவினிங் நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் என்றான்.
ஓகே, தேங்க்ஸ் கௌஷிக். ஐ எம் சாரிடா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. கௌதமுக்கு என் மேல கோபம். ஆனா அது நியாயம்தான். பட் நீ கோபப்பட்டா என்னால தாங்க முடியாதுடா என்று தழுதழுத்த குரலில் உரைத்தவரிடம் பதில் பேச முடியாது போனை காதில் வைத்திருந்தான்.